மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமரன் பசுபதியும் வெண்ணிலா மாமாவும் பேசினது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படினாலும் நம்ம போலீஸ் கிட்ட போய் கொண்டு காமிக்கணும். அப்பதான் விஜய் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வர முடியும். விஜய் தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நினைச்சிட்டு மேமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. பசுபதிக்கு குமரன் மேல சந்தேகம் வருது. அவன் இவ்வளவு கான்பிடண்டா பேசிட்டு போறான். நம்ம பேசினதெல்லாம் அவன் வீடியோ எடுத்துட்டானோ, ஒரு வேலை அப்படி எடுத்திருந்தா முதல்ல அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெண்ணிலா மாமா கிட்ட, இங்க பாரியா, நீ யார் கேட்டாலும் உளரக்கூடாது, என் பேரை நீ மூச்சு விடக்கூடாது, பாத்துக்கோ. அப்படி ஏதாவது நீ உளறி வச்சேன்னா பிறகு பாத்துக்கோ, உன்னையும் சும்மா விட மாட்டேன், உன் மருமகளையும் சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்ப ஒரு வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வேகமா கிளம்பி வந்துடுறாங்க. குமரன் ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம இதை காவேரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமே. காவேரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவா, விஜயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுவா, அப்புறம் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு யோசனை வருது. குமரன் இப்பவே காவேரிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணோடனையும் காவேரி, என்ன மாமா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்க மாமா, என்ன மாமா கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி அப்படி சொல்லிட்டு குமரன் பதற்றத்தோட பேசுறாங்க. என்ன மாமா பதற்றத்தோட இருக்கீங்க, என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்கும்போது, அதாவது அந்த வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கல காவேரி, அவ சூசைட் பண்ண மாதிரி அந்த பசுபதி தான் நாடகம் ஆடி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி ஷாக் ஆகுறாங்க. என்ன மாமா சொல்றீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே நான் இப்போ அந்த வெண்ணிலாவை அட்மிட் பண்ணிருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேலையா போனேன். அப்ப பசுபதி அந்த வெண்ணிலா மாமாவை மிரட்டி வச்சிருக்கான். அவன் தான் விஜய் மேல பழியெல்லாம் போட சொல்லியிருக்கான். அதெல்லாம் நான் வீடியோவா என் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாமா, நல்லது மாமா, நல்லது அப்படின்னு சொல்லி குமரன் கிட்ட காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா பசுபதி குமரனோட வண்டியை ஒரு இடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. இங்க காவேரி, மாமா என்ன மாமா போன் திடீர் கட் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. உடனே பசுபதி, ஏண்டா என்கிட்டவே வீடியோ எடுத்ததும் மட்டும் இல்லாம வீடியோ எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ல, என்கிட்டயும் ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் பேசுறியே, அப்ப எனக்கு டவுட் வராதா, அதனாலதான் வந்தேன். இப்ப நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட போனு கீழே விழுந்ததை எடுத்து அந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பசுபதி பார்த்துட்டு வேமா போன கீழே தூக்கி எரிஞ்சிடறாங்க. இனிமேல் நீ எப்படி வீடியோ ஆதாரத்தை எடுப்பேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை உடைச்சிட்டு பசுபதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க காவேரி குமரனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. குமரன் காலை எடுக்கவே இல்லை. என்னாச்சு மாமாவுக்கு, என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல குமரன் கீழே விழுந்து எந்திக்க முடியாம எந்திரிச்சு பைக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. உடனே இங்க காவேரி, மாமாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, மாமா எதுவும் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டத்தோட இருக்காங்க. கரெக்டா குமரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மாமா என்னாச்சு மாமா, உங்களுக்கு என்ன மாமா, தலையெல்லாம் அடிபட்டு இருக்கு, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பதட்டத்தோட கேக்குறாங்க. கங்காவும் கேக்குறாங்க, வீட்டுல எல்லாருமே கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல காவேரி, நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல, அந்த பசுபதி வேலைதான் இதெல்லாம். காவேரி உன்னை பழி வாங்குறதுக்காண்டி விஜய் மேல பழிய தூக்கி போட்டிருக்கான். அந்த வெண்ணிலா மாமாவை மிரட்டி வச்சிருக்கான். அவன் தான் வெண்ணிலா கிட்ட பேசும்போது ஒரு அறை அரைஞ்சிருக்கான். வெண்ணிலா மேல இருந்து தவறி விழுந்திருக்கான். அந்த இதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம விஜய் மேல பழிய தூக்கி போட்டிருக்கான். விஜய்னாலதான் வெண்ணிலா சூசைட் பண்ணதா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப பதட்டத்தோட சொல்றாங்க. சரிங்க மாமா, சரிங்க, அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் காவேரி. சரிங்க மாமா, உங்களுக்கு எப்படி இப்படி காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் பசுபதியோட வேலைதான். நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப அவன் வேகமா கார்ல இருந்துட்டு என் வண்டியை தள்ளி விட்டுட்டு என் போன்ல இருந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போனை வேற உடைச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மாமா சொல்றீங்க, வீடியோ நான் அவன்கிட்ட பேசாம வந்திருக்கணும், அப்படி பேசினதுனாலதான் அவன் நான் ஏதோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சு என் பின்னாடியே என் போனையும் உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா, உங்களுக்கு எதுவும் இல்ல மாமா, நீங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிறாங்க. அவனும் இல்லம்மா, எனக்கு அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஆதாரம் போயிடுச்சேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கங்கா, எங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் இல்ல, அதெல்லாம் வேண்டாம், இப்ப எனக்கு காவேரிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்கு இந்த ஆதாரம் உதவும்னு நினைச்சேன் விஜய் வெளியில வர்றதுக்கு, ஆனா இப்படி ஆயிடுச்சு, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்க மாமா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்சிச்சுல பசுபதி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் வாயிலே நம்ம உண்மையை கொண்டு வரதுக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசுபதி அந்த கொடைக்கானல்ல இருக்கும்போதும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னா இங்க நம்மள சொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்மளுக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் அவன் தான் காரணமா இருக்கான், அவனை முதல்ல உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் அம்மா பாருடி, அந்த பசுபதி தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அந்த விஜய் தம்பி மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பையன் மட்டும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியில வந்துட்டானா நீ காவேரியோட அந்த பையனை சேர்த்து வைக்கிற வழியை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. சார் தான் அமைதியா இருக்காங்க. இதுக்கு மட்டும் அமைதியாயிருவீங்கடி எல்லாரும், இதுக்கு மட்டும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்க, அந்த பையன் நல்ல பையனா தான் தெரியுறான்,
இவ்வளவு தூரம் வந்து காவேரி காவேரின்னு கெஞ்சிக்கிட்டு வந்தான். இப்ப அந்த வெண்ணிலா பிள்ளையினால பல பிரச்சனைனால அவன் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நம்ம காவேரி தான். காவேரி மட்டும் அந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டு வராம இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. அம்மா நீ வேற காவேரி எதுக்கு எடுத்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லி சத்தம் போடுறாங்க. கங்கா இங்க அப்பனா அந்த ஆதாரத்தை எல்லாம் அவன் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்களா, இப்ப நம்ம என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆதார் கிடைச்சிச்சுன்னா விஜய் வெளியில வந்திருப்பாரு, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து கவலைப்படாத கங்கா, இதெல்லாம் நினைச்சு சீக்கிரமா வந்து காவேரியும் விஜய் சேர்ந்து வாழ்வாங்க, விஜய் இந்த பிரச்சனையில வெளியே வருவாரு, அதுக்கு நம்மளால உதவிய நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நிவினுக்கும் தெரிய வருது. நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்றாங்க. அண்ணே உன்னை அந்த பசுபதி கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டானே, என்னாச்சுனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நிவினு, அந்த பசுபதி இருக்கானே, அந்த பசுபதி தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு பழைய தூக்கி விஜய் மேல போட்டிருக்கான். அதான் எப்படியாவது அந்த வீடியோ எடுத்தேன், ஆனா அந்த வீடியோ தான் என்னால போலீஸ்க்கு கொண்டு போக முடியல நிவினு, எல்லாத்தையும் அந்த பசுபதி உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே அந்த போன் உங்ககிட்ட தானே இருக்குது, அதுல எப்படியாவது எடுக்க முடியுமான்னு நம்ம வந்து மொபைல் ஷாப்ல போய் கேட்கலானே, இந்த போனை எதுக்கும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின். சரி நிவின் நான் அப்படியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து போன் எடுத்துட்டு நிவின் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. இன்னுங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி எப்படி சொல்லி கேட்கும்போது, இத்தனை நாளா அந்த வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நம்ம எல்லாம் நினைச்சோம், ஆனா வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கலங்க, அது கொலை அப்படி சொல்றாங்க. என்ன சொல்ற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க, அந்த கொலையை பண்ணது அந்த பசுபதி தான். அவன் வந்து வெண்ணிலா வந்து நியாயம் கேட்டிருக்கா, உன்னாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. இதை கேட்டுட்டு விஜய்க்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆயிட்டு என்ன காவேரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. குமரன் மாமா எதிர்ச்சியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க பசுபதி வெண்ணிலா மாமாவை மிரட்டினது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அப்படியும் பசுபதியை மிரட்டிட்டு நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னதை அவன் வந்து எப்படியோ ஏதோ ஆதாரம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு குமரன் மாமாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போனை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ குமரன் எனக்காக இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணிருக்காரு, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க சீக்கிரமாவே எல்லாரும் உங்களை ஏத்துக்குவாங்கங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. எங்க வீட்டுல உள்ளவங்கன்னா மனசு மாதிரி உங்களை ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி காவேரி அப்பனா நான் பசுபதியை பாத்துக்கிறேன், பசுபதியை மிரட்டி அவன் வாயில எப்படி உண்மை கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும், நீ இதை நினைச்சு வருத்தப்படாத. அந்த பசுபதியை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோன்னா எல்லா உண்மையும் தானா வந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இங்க குமரன் வந்து நிவின் கிட்ட போயிட்டு ஆனா மொபைல் ஷாப்புக்கு போலாமா அப்படின்னு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த மொபைல் ஷாப்ல இதுல இந்த போன் உடைஞ்சிருக்கு, இதுல டெலிட் ஆன வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது பண்ணிடலாம் சார், எதுக்கு சார் அப்படி கேக்குறாங்க. அது தெரியாம ஒரு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதுல வந்து நிறைய டேட்டா வந்து எரேஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிவின் நிவின் இது கிடைச்சிருமா நிவின் அப்படின்னு கேக்குறாங்க. கிடைச்சிடுமே, இப்ப அட்வான்ஸா நிறைய விஷயம் வந்துருச்சுண்ணே, கண்டிப்பா கிடைச்சுடுனே, நீ வருத்தப்படாத, நம்ம விஜய் எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் சார் ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் கழிச்சு நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படி சொல்றாங்க. அவனும் குமரன் நிவினும் சரி நாங்க ஒரு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வர்றாங்க. குமரன் நிவின் கிட்ட விஜய் எந்த தப்புமே பண்ணல, ஆனா வந்து விஜய் இவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டாரு, விஜய்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிச்சு, ஆனா அது இப்படி ஆயிடுச்சு நிவின் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாதனே, எப்படியாவது விஜய் வந்து வெளியில வந்துருவாரு, அவர் எந்த தப்பும் பண்ணல, அந்த பசுபதி தானே இதுக்கெல்லாம் காரணம், அந்த பசுபதியை தான் நம்ம ஏதாவது பண்ணணும், பசுபதியை சும்மாவே விடக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நிவின் நம்மளை சுத்தி சுத்தி அவன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எங்க இருந்தாலும் காவேரி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்துடுறான், அவனும் அவன் பொண்ணும், அவங்களை சும்மாவே விடக்கூடாது நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்கு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.